குரு அகாடமி வழியாக நான் உங்கள் குரு பழனியப்பன். காலேஜ் டிஆர்பிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி. டிஆர்பியால கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜுக்கான நோட்டிபிகேஷன் நமக்கு வெளியாயிடுச்சு. வெளியான தேதி 14/3/2024. இதுல என்னென்னலாம் மேஜர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். மொத்தம் வேகன்சிஸ் 4000 அப்படின்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுல ஆல்ரெடி அப்ளைடு ப்ரீவியஸ் 2019 அப்ளை பண்ணவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் வெய்வ், அவங்க மறுபடியும் ஃபீஸ் கட்ட தேவையில்லை அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா ஜென்ரல் இதுல என்னென்னலாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இந்த 4000 வேகன்சிஸ் இன்க்ளூடிங் பேக்லாக் வேகன்சிஸ். இதனுடைய பே ஸ்கேல் 57,700 இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். கரண்ட் வேகன்சிஸ் அண்ட் பேக்லாக் வேகன்சிஸ் என்னையிலிருந்து நம்ம ஆன்லைன் அப்ளிகேஷன் போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 28/3/2024 ஆன்லைன் போர்ட்டல் நமக்கு ஓப்பன் ஆகுது. 1 month டியூரேஷன் கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் August 4th. August 4th அன்னைக்கு நமக்கு எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. டேட் ஆஃப் இன்டர்வியூ ஆஃப்டர் த ப்ராசஸ் இஸ் கம்ப்ளீட்டட் மே பி அனௌன்ஸ்டு லேட்டர். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் முடிஞ்சா செகண்ட் ஸ்டேஜ் வரும். 4000 வேகன்சிஸினுடைய ஸ்பிளிட் அப் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது இதனோட குவாலிஃபிகேஷன் மற்ற ஆஸ்பெக்ட்ஸை நம்ம பார்க்குறோம். இதுல என்னென்னலாம் ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத 30% உமன் ரிசர்வேஷன், டிசேபிள்டுக்கு ஹரிஜான்டல் ரிசர்வேஷன், இது எல்லாமே நமக்கு கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதர்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் வந்து குவாலிஃபிகேஷன், ஏஜ் அண்ட் அதர் கிரைட்டீரியாவை நம்ம பார்க்க போறோம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஏஜ் அப் டு 57 இயர்ஸ் வரைக்கும் ஆல் ஆர் எலிஜிபிள் டு அப்ளை, எல்லாருமே எழுதலாம். 1/7/2024 வரைக்கும் வயது அப்படின்றத நீங்க கணக்கிடலாம். அன்றைய தேதியில 57ங்கிறத நீங்க பூர்த்தி அடைஞ்சிருக்க கூடாது. அடுத்ததா இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது பிஜி வித் 55% மார்க் பிளஸ் ஃபுல்ஃபில்லிங் குவாலிஃபிகேஷன் நெட்டு செட்டு அண்ட் பிஹெச்டி ஆர் பிஹெச்டி. இந்த 3ல ஏதேனும் ஒன்று. இந்த கன்சர்ன்ல இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் எலிஜிபிள், இதுதான் மேஜரா நீங்க பாத்துக்கணும். 55% மேஜர் சப்ஜெக்ட்ல பிஜில, போஸ்ட் கிராஜுவேஷன்ல, அது கூட நெட் ஆர் செட் பிஹெச்டியும் நமக்கு தேவைப்படும். இதுல ஆஸ் பர் ஜியோல கிளாரிட்டியா கொடுத்ததையே தான் நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல மாஸ்டர் டிகிரில 55%, அதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். அவங்க தான் அப்ளை பண்ண முடியும். அன்டில் அதர்வைஸ் அதுல ஒரு சில ரிசர்வேஷன் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் 5% டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன், அப்போ அவங்க 50% இருந்தா அப்ளை பண்ணலாம். அடுத்தது அனதர் 5% பார்த்தீங்க அப்படின்னா ரிலாக்ஸேஷன் ப்ரையர் டு 1991, அப்போ 91க்கு முன்னாடி அவங்க பிஹெச்டியோ நெட் பிஜி எக்ஸாம்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு 50% தான். ஜென்ரல் மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 55% பிஜி பிளஸ் நெட்டு செட்டு குவாலிஃபிகேஷன். அந்த 2 ரிசர்வேஷன் கேட்டகரிக்கு மட்டும் கிடையாது. பிஹெச்டியில என்னென்ன ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல 3 கேட்டகரியா இருக்கும். பிரசன்ட்ல முடிச்சவங்க பிஹெச்டி 1, ரெண்டாவது 2009 இருந்து 2016 வரைக்கும் இருக்கிறவங்க ஒரு கேட்டகரியா இருப்பாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரையர் டு 2009. இந்த 3 கேட்டகரியில பிஹெச்டி அவார்டு வேரியஸ் யூனிவர்சிட்டியில நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த வேரியஸ் யூனிவர்சிட்டியில கொடுக்கப்பட்டதுல அந்தந்த ஸ்டாண்டர்டு வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும், அந்தந்த ஸ்டாண்டர்ட். அப்போ இந்த பிட்வீன் கேட்டகரியில பாத்தீங்க அப்படின்னா நெட்டு செட்டு எக்ஸம்டட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அவங்களுக்கு கிடையாது. அடுத்ததா ப்ரொவைடர் பிஹெச்டி ரிஜிஸ்டர்டு பிஹெச்டி ப்ரோக்ராம் 2009க்கு ப்ரையர்ல இருந்துச்சு அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஒன்று வாங்கி கொடுக்கணும். இது யூனிவர்சிட்டியில கொடுப்பாங்க. இது ஒரு 5 ஹெட்ஸ் ஆஃப் ஆர்டினன்ஸ் இருக்கும். அந்த ஆர்டினன்ஸும் நீங்க சேர்த்து வச்சுக்கணும். அட் த டைம் ஆஃப் வெரிஃபிகேஷன்ல இதெல்லாம் உங்களுக்கு ரைஸ் பண்ணுவாங்க. இது 3 கேட்டகரி தான் பிஹெச்டியை பொறுத்த வரைக்கும். பிரசன்ட்ல இருக்கிறவங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா 2009 to 16 ஒரு கேட்டகரி, அடுத்ததா பாத்தீங்கன்னா ப்ரையர் 2009 ஒரு கேட்டகரி. இந்த 3 கேட்டகரி இருக்கும். அவங்களுக்கான நார்ம்ஸ், ஸ்டாண்டர்ட் நார்ம்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிஹெச்டி ஹோல்டராக இருந்தா இதெல்லாம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபாரின் யூனிவர்சிட்டி, இது நமக்கு அப்ளிகபிள் ஆகாது. இருந்தா அவங்களுக்கும் இது பொருந்தும், அதை டீட்டெயில்டா படிச்சுக்கோங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இதுதான்
நம்ம ஆல்ரெடி சொன்னது கவர்மெண்ட் ஆர்டர்ல ஏதாவது ஜிஓ ஈக்குவலன்ஸ் ஜிஓ இருக்கு. இப்போ பிஜி வந்து ரிலேட்டட் பிஜிஸ் ஏதாவது படிச்சிருக்காங்க அப்படின்னா அதனுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஆர்பி வெப்சைட்ல கொடுத்துருக்காங்க. வெப்சைட்ல போயிட்டு நீங்க ஈக்குவலன்சி இருக்கக்கூடிய ஜிஓவை எடுத்து பிரிண்ட் போட்டுக்கணும். அதையும் வித் பிஜியோட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஜி கன்சர்ன்ட் நீங்க என்ன பிஜி முடிச்சிருக்கீங்களா அதுக்கு ஈக்குவலன்சி ஜிஓ ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் சேர்த்து நீங்க கொடுக்கணும். இதையும் மறந்துடக்கூடாது. ஈக்குவலன்சி தேவைப்படுறவங்க மட்டும் கோர் மேஜர் இல்லாம ஈக்குவலன்சில படிச்சிருப்பாங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிஃபோர் கோயிங் டு எக்ஸாமினேஷன் அப்லோடிங் ஆல் டாக்குமெண்ட்ஸ், எல்லா டாக்குமெண்ட்டுமே வித் ப்ரூஃபோட நம்ம என்ன செய்யணும் அப்படின்ட்டா அப்லோட் பண்ணணும். அட் த டைம் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன்லயே நம்ம கொடுக்கணும். அதனால எல்லா டாக்குமெண்ட்டையும் ப்ரையரா ஆர்கனைஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கிறது நல்லது. பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் பிஎஸ்டிஎம் ஃப்ரம் பிகினிங்ல இருந்து எண்டு வரைக்கும் அவங்க வாங்கணும் என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேட்டகரி ரொம்ப ரொம்ப முக்கியம். கம்யூனல் சர்டிஃபிகேட் ரிசர்வேஷன் தேவைப்படுறவங்க கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்றவங்களுக்கு அவங்க ஜென்ரல் கன்சல்டேஷன்ல வருவாங்க. ஜென்ரல் டர்ன்ல மட்டும்தான் அவங்க போட்டியிட முடியும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ எல்லாமே ஆன்லைன்ல வந்ததுனால பழைய சர்டிஃபிகேட்ஸ் இருந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அதை கொடுத்துட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இட் இஸ் ஒர்த் வைல். அதாவது அந்த மாதிரி எதிர்பார்த்தாங்க அப்படின்னா ரொம்ப இப்போ ஒரு 2-3 சிவில அதெல்லாமே கேட்டதா சொன்னாங்க. அதனால இப்ப இருக்கக்கூடிய மாடல்ல பார்த்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆஸ் பர் த நாம்ஸ். கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க லோக்கல் பாடிஸ்ல இருக்கிறவங்களா இருந்தா குவாசி கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனா இருந்தாலும் சரி என்ஓசி வாங்கிக்கணும். அடுத்ததான் ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் இதுல நீங்க எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேப்பர் 1 அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 2 எப்படி எடுத்துக்கோங்க. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இதுல 2 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் ஏ அடுத்ததான் செக்ஷன் பி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இதுல ஒரே ஒரு பார்ட் தான். இதுல செக்ஷன் கிடையாது. இதுல செக்ஷன் அதாவது ஏபி அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இதுலயும் ஏபி எடுக்கலாம். செக்ஷன் பி இப்படி எடுத்துக்கோங்க. இதுல செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் இதுல தமிழ்ல 25 மார்க் இருக்கு. 25 மார்க் தமிழ். அடுத்ததான் பாத்தீங்க அப்படின்னா அனதர் 25 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஜிகே. அப்போ இது வந்து ஜெனரல் பேப்பரா மாறிடுதுங்க. அப்ப நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா 50 மார்க்ஸ் செக்ஷன் ஏவை பொறுத்த வரைக்கும் ஜெனரல் பேப்பரா மாறிடும். அடுத்ததா செக்ஷன் பி அப்படின்றது பேப்பர் 2. இது வந்து நமக்கு டெஸ்கிரிப்டிவ் மாடல்ல கொடுத்துருக்காங்க. டெஸ்கிரிப்டிவ் மாடல் எம்சிக்யூ மாடல் முடிஞ்சது அப்படின்னா அனதர் 50 மார்க்ஸ் பாத்தீங்கன்னா டெஸ்கிரிப்டிவ். அப்போ இந்த டெஸ்கிரிப்டிவ் அப்படின்றது நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அனதர் 50 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல ப்ளூம்ஸ் டாக்ஸானமில அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரிமெம்பர் லெவல்ல இருக்கும் அப்படின்றதையும் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததா இதுல அனதர் 50 மார்க்ஸ் எம்சிக்யூ, அனதர் 50 மார்க்ஸ் டெஸ்கிரிப்டிவ். அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் எங்க கவர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் பில இருந்து பேப்பர் 2 இது ஃபுல்லாவே நமக்கு கவர் ஆகும். இதுல ரிமைனிங் ஹையர் ஆர்டர் லெவல்ல இருக்கும். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் மார்னிங் செஷன். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர்நூன் செஷன். ஃபோர்நூன் செஷன் ஆஃப்டர்நூன் செஷன்ல எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல நீங்க பார்க்க வேண்டியது பாருங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1 50 மார்க்ஸ் எம்சிக்யூ ஃப்ரம் செக்ஷன் ஏ. அதை நீங்க நினைவுல வச்சுக்கணும். செல் கான்டைன் 25 மார்க்ஸ் தமிழ் லாங்குவேஜ், 25 மார்க் தமிழ் லாங்குவேஜ், 25 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ஜிகே. அப்போ ஜெனரல் நாலேஜ் கரண்ட் அஃபேர்ஸை நம்ம தரவுல இருக்கணும். அப்போதான் இந்த 25 மார்க்ஸை நம்ம பிடிக்க முடியும். அதே மாதிரி தமிழ் லாங்குவேஜ் இது வந்து கம்பல்சரி ஆக்கிட்டாங்க. வித் இன்க்ளூடட் நம்ம என்ன சொல்லலாம் இன்க்ளூடட் ஸ்கோரிங் மார்க்ஸ். அதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்கோரிங் மார்க்ஸ்லயே உங்களுக்கு வந்துருச்சு. அடுத்ததா செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் பேப்பர் 1 செக்ஷன் ஏ முடிஞ்சது. செக்ஷன் பி பொறுத்த வரைக்கும் அண்ட் பேப்பர் 2 ஷல் பி மென்ஷன்ட் ஆஸ் பர் ஜியோ. அதாவது பேப்பர் 2 செக்ஷன் பியும் பேப்பர் 1 இருக்கக்கூடிய செக்ஷன் பியும் இந்த ஜியோ ஆர்டர் பிரகாரம் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுல செக்ஷன் பி அப்படின்றது ஷல் பி பேஸ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் 2 லெவல்ஸ் ஆஃப்
ப்ளூம்ஸ் டாக்ஸானமி இதை சொல்லியிருக்காங்க. ரிமெம்பர் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்ல இருக்கும். அப்போ பேசிக் அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு எந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும் அப்படின்னா, பேப்பர் 1ல செக்ஷன் பி அப்படின்றது பேசிக் லெவல்ல இருக்கும். சப்ஜெக்ட் வித் பேசிக் லெவல் நீங்க எடுத்துக்க வேண்டியது இதுதான். இது வந்து பேசிக் லெவல் சப்ஜெக்ட்ல இருக்கும். 50 மதிப்பெண்கள். அடுத்த 100 மதிப்பெண்கள் பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவல் அப்படின்னு எடுத்துக்கோம். அட்வான்ஸ்டு லெவல் பொறுத்த வரைக்கும் நமக்கு 100 மதிப்பெண்கள் அப்படின்னு நீங்க எடுத்துட்டீங்கன்னா ஈஸி. இதுதான் சப்ஜெக்ட். 150 மார்க்ஸ் தான் நமக்கு சப்ஜெக்ட்ல இருக்கு. செக்ஷன் பி பேப்பர் 2 ஷல் கான்டைன் நெக்ஸ்ட் ஹையர் ஆர்டர் லெவல்ஸ் அனலைசிங், எவாலுவேட்டிங் அண்ட் கிரியேட்டிங் ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். இதுல நம்ம பேப்பர் 1 அப்படின்றதுல பாருங்க, குவாண்டம் 100 மார்க்ஸ். இந்த 100 ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. 50 ஒன்னு தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் மார்க், தமிழ் லாங்குவேஜ் பிளஸ் ஜிகே ரெண்டும் சேர்ந்து 50. டெஸ்கிரிப்டிவ் ஆல் யூனிட் சப்ஜெக்ட் அடிக்குவேட் சாய்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா யூனிட்டுமே கவர் ஆகும். அப்ப 8 கொஸ்டின் கொடுத்து 5 கொஸ்டின் எழுத போறோம் இல்லையாங்க. 5/8 அப்படின்னு வச்சுக்கலாம். அவுட் ஆஃப் சாய்ஸ். அப்ப 8ல 5 நம்ம எழுதியாகணும். ஒரு கொஸ்டின் அப்படின்றது 10 மார்க்ஸ். ஒரு கொஸ்டின் அப்படின்றது நமக்கு 10 மார்க்ஸ். அதுக்கு நம்ம 50 அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம். அப்போ 50 + 50 பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் 10. அப்போ பேப்பர் 1ல நீங்க தமிழ் படிச்சாகணும். அடுத்தா பாத்தீங்கன்னா ஜிகே படிச்சாகணும். ஜிகே இந்த ரெண்டும் எம்சிக்யூ லெவல்ல இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், மேஜர் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் 50 மார்க் டெஸ்கிரிப்டிவ்ல இருக்கும். இதுதான் உங்களுக்கு பேப்பர் 1 பேட்டர்ன். பேப்பர் 2 பொறுத்த வரையிலும் மல்டிபிள் சாய்ஸ் செக்ஷன் ஏ. அப்போ இதே ஆல் யூனிட்ஸ், ஆல் கொஸ்டின்ஸ் ஆர் கம்பல்சரி. எல்லா கொஸ்டின்ஸும் எழுதணும். எல்லா யூனிட்டும் சேர்ந்து நமக்கு 50 மார்க் எம்சிக்யூ. அடுத்ததா செக்ஷன் பி டெஸ்கிரிப்டிவ் ரிஃப்ளெக்டிங் ஆல் யூனிட்ஸ் அடிக்குவேட் சாய்ஸ். இங்க சாய்ஸோட 5/8 அதே சேம் நேச்சர். 8ல 5 எழுத போறோம். அதுல 50. அப்போ நீங்க எழுத்து தேர்வாக எழுத வேண்டியது 100 மதிப்பெண்களுக்கு இருக்கும். எழுத்து தேர்வாக எழுத வேண்டியது 100 மதிப்பெண்களுக்கும். 50 கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஏரியாவில் சொல்றேன். சப்ஜெக்ட்ல 50 கொஸ்டின் வந்து எம்சிக்யூ பிளஸ் தமிழ் பிளஸ் ஜிகே. இதுல 50 தமிழ் பிளஸ் ஜிகே. இதுதான் உங்களுடைய ஆஸ்பெக்ட்ஸ்ல இருக்கும். அப்போ ஈக்குவல் கன்சிடரேஷன் ஃபார் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் நீங்க கொடுத்தா இதுல மேக்சிமம் ஸ்கோரை நீங்க வாய்ப்புகள் இருக்கு. அப்போ உங்களோட கன்சிடரேஷன் ஆஸ்பெக்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா எழுத்து தேர்வு முதன்மையாக இருக்கும். நம்மளுடைய வெற்றிகளை தீர்மானிக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுத்து தேர்வுனுடைய மதிப்பெண்ணாக இருக்கும். அதனால கேர்ஃபுல்லா எழுத்து தேர்வுக்கான பிராக்டிசஸ் வந்து அவசியம் என்பதை ப்ரிப்பரேஷன் செய்யக்கூடிய ஆஸ்பிரன்ஸ் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்டர்வியூ அப்படின்றது 30 மார்க்ஸ். இது என்னென்ன கண்டென்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மோர் தேன் 5 வேகன்சிஸ் அப்படின்னா 2 டைம்ஸ் கால் பண்ணுவாங்க அப்படின்னு அர்த்தம். வேகன்சிஸ் அதிகமா இருந்தா 2 டைம்ஸ் கால் பண்ணுவாங்க. அப்போ ஒரு 300 வேகன்சிஸ் அப்படின்னா உங்களுக்கு 2 டைம்ஸ் அப்படின்றப்போ 600 பேர் கால்டு ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு அர்த்தம். 600 பர்சனை கால்டு ஃபார் இன்டர்வியூ அப்படின்னு அர்த்தம். இதுல லெஸ் தேன் 5% இருந்தா சின்ன டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் கூப்பிடுவாங்க. அப்போ 4 வேகன்சி தான் இருக்கு அப்படின்னா 3 மொத்தம் 12 பேரை கால் பண்ணுவாங்க. இது வந்து மேஜர் டிபார்ட்மெண்ட்டுக்கு இதுதான் நேச்சர். அப்போ 1:2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 1:2 தான் நமக்கான கால்டு ஃபார் இன்டர்வியூ. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நமக்கு எவ்வளவு பேர்த்த எடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 300 வேகன்சிஸ் அப்படின்னா உங்கள்ட்ட இருந்து 600 பேர்த்த செகண்ட் லெவலுக்கு கொண்டு வருவாங்க. அப்போ செகண்ட் லெவல்ல இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு இது ரெண்டா பிரிச்சு வைக்கிறாங்க. 30 மார்க்ஸ் அப்படின்றத வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல மினிமம் காம்படிஷன் ரிட்டன் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 40 as a ஜெனரல் கேட்டகரி, 30% அதர் கேட்டகரி காம்படிட்டிவ் எக்ஸாம் அலோன். அதாவது இதெல்லாம் மினிமம் மார்க்ஸ் இவ்வளவு இருந்தாதான் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்றதுங்க. இது வந்து ஓவரால் மார்க்ஸ்ல இது பார்ப்பாங்க. அதை நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து வைவா அப்படின்னு சொல்லப்படுறது நாட் ஃபார் இன்டர்வியூல பாத்தீங்க அப்படின்னா 30 மார்க்ஸ். இந்த 30 மார்க்ஸ் நமக்கு எவ்வளவு கவர் ஆகுது? அப்போ ஆல்ரெடி ஒரு 200 நம்ம பண்ணிட்டோம். இப்போ 30 மார்க்ஸ் இன்டர்வியூ. அப்போ ஓவராலா நம்மளோட மார்க்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 230 மார்க்ஸ் அப்படின்றத நினைவுல வச்சுக்கோங்க. கண்டென்ட், நீங்க என்ன கண்டென்ட் டீச் பண்ண போறீங்க அப்படின்றதுல வெல் ஆர்கனைஸ்டா அந்த மெட்டீரியலைஸ் பண்ணி நீங்க டீச் பண்ணீங்கன்னா 9 மார்க். டெலிவரி ஆஃப் த கண்டென்ட் ப்ராப்பரா இருந்துச்சுன்னா 9 மார்க்ஸ். லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் தமிழ் எதுல வேணாலும் நீங்க ஆர்டிகுலேட் பண்ணலாம்.
6 மார்க்ஸ். பர்சனல் கேரக்டர் அண்ட் கண்டக்ட் அப்படின்றதுல 6 மார்க்ஸ். மொத்தம் ஓவராலா நமக்கு 30 மார்க்ஸ். இந்த ஆஸ்பெக்ட்ஸ்ல தான் இன்டர்வியூவை வியூ பண்ண போறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்தா பாத்தீங்கன்னா அனதர் ஒன் ஜிஓ 247ல கஸ்ட் லெக்சர்ஸ். அவங்க கவர்மெண்ட் காலேஜஸ்ல ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கஸ்ட் லெக்சருக்கு ஒரு 15 மார்க்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூல மட்டும் 15 மார்க்ஸ் ரிலாக்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து 15 மார்க்ஸை எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க. அவங்களோட கேட்டகரி மட்டும் பார்த்துக்கோங்க. எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கு 2 மார்க்கை வந்து அவார்ட் பண்றாங்க. அகடமிக் இயர் 11 இயர்ஸ் ஆஃப் டீச்சிங் 11 மந்த்ஸ் அவங்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு 1 இயர் அகடமிக் இயராக கன்சிடர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த 15 மார்க்ஸ் அப்படின்றத இங்க கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க கஸ்ட் லெக்சருக்கு மட்டும். அதுல பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் 15 மார்க் அவங்க செக்யூர் பண்ணலாம். அதுக்கு மேல அவங்க செக்யூர் பண்ண முடியாது. இந்த 15 விட்டுட்டு அவங்க ஓவரால் எவ்வளவு காம்படிஷன்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 215 மார்க்கு ஓப்பன் காம்படிஷன்ல வருவாங்க. அப்போ அவங்களுக்கு 215 இருக்கும். இப்போ இதுல குறைவான மார்க்ஸை ஸ்கோர் பண்றவங்க, இப்போ இன்கேஸ் ஒரு கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா 10 மார்க் தான் ஸ்கோர் பண்றாரு இந்த கஸ்ட் லெக்சர் ஆஸ்பெக்ட்ஸ்ல அப்படின்னா அவர் வந்து என்ன வாங்கணும், 220 மார்க்கை இதுல சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பிளஸ் எக்ஸாமினேஷன்ல சந்திப்பார். எக்ஸாமினேஷன்ல எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கிடையாது. இன்டர்வியூ ப்ராசஸ்ல மட்டும் இந்த 15 மார்க்ஸ் அப்படின்றத அவார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இதை கேர்ஃபுல்லா பார்த்துக்கலாம். அதுக்கான எலிஜிபிலிட்டி என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஃப்ரம் ஜேடி ஆஃபீஸ்ல இருந்து வாங்கி ப்ராப்பரா அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அவங்க கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்ததான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நமக்கு ரிக்வயர்டு அப்படின்றத கிளாரிட்டியா நமக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கணும். என்னென்ன சப்ஜெக்ட் எதுக்கெல்லாம் டிசிப்ளின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்பைண்டா இருக்கும். இப்போ காமர்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா காமர்ஸ்ல எழுதக்கூடிய எல்லா சப்ஜெக்டையும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இகாம் எல்லாமே கம்ஸ் என்ற காமர்ஸ் கேட்டகரியில தான் வருவாங்க. இதுல தான் அவங்க வந்து எக்ஸாம்ஸ் எழுதணும். அவங்களுக்கு இந்த கோடு நம்பர்ல இருக்கக்கூடியதுதான் முக்கியம். இதற்கான சிலபஸ் ஆல்ரெடி நமக்கு வெப் போர்ட்டல்லையும் நமக்கு கொடுத்துட்டாங்க. சிலபஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீடைல்டா இருக்கும். இதுல காமர்ஸ் சிலபஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நெட் எக்ஸாம் இது ஒன்றும் பெருசா ரிசம்பிளன்ஸ் எதுவுமே இல்லை. யூஜிசி நெட் எக்ஸாம்ல கேட்ட அதே சிலபஸ் இங்க அப்படியே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அது கூட சிஎம்ஆர்எஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சீஃப் மினிஸ்டருடைய ரிசர்ச் ஃபெலோஷிப் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்தாங்க. சிஎம்ஆர்எஃப் அதனுடைய சிலபஸும் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கு. யூஜிசி நெட்டோட சிலபஸும் சிஎம்ஆர்எஃபோட சிலபஸும் நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் சிலபஸ் தான். அப்படின்றதுனால நீங்க பெட்டரா நீங்க எப்படி ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னா நெட்டு ஆர் செட் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்றீங்களோ அதே மாதிரி பண்ணணும். இது வந்து முழுக்க டெஸ்கிரிப்டிவ் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சிலபஸ் கேட்டகரி உங்களுக்கு ஜென்ரலா கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன்ல உள்ள அதாவது ஆஸ் பர் பிடிஎஃப்ல கொடுக்காம சிலபஸ் அப்படின்றதுல டிஆர்பியினுடைய வெப்சைட்ல சிலபஸ் அப்படின்றதுல கொடுத்துருக்காங்க. அதையும் நீங்க எடுத்து பார்த்துருங்க. கேர்ஃபுல்லா படிச்சோம் அப்படின்னா நல்ல ப்ரெசன்டேஷன் ஸ்கில் இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டா இதுல பாஸ் ஆயிடலாம். இதுக்கான பயிற்சிகள் குரு அகாடமி வழியாக காமர்ஸ் டிஆர்பி ஆஸ்பிரன்ட்ஸுக்கு மட்டும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷன் மற்றும் இது தொடர்பான விஷயங்கள்ல நீங்க எங்களோட கலந்துகிட்ட படிக்கணும் அப்படின்ட்டா feel free to contact for this number. Thank you very much, all of you.